Hello everyone, welcome to Banu Sami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே கிறிஸ்பியான முறுமுறுன்னு சத்தான ராகி தோசை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இது ரொம்பவே கிறிஸ்பியா இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ராகில செய்யறதுனால இது ரொம்ப சத்தான ஒரு ரெசிபிங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ராகி எடுத்துக்கோங்க, கேழ்வரகு. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, முழு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி இல்லைன்னா நீங்க ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1ல இருந்து 2 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. இதை நம்ம 2 வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க, நல்லா கழுவியாச்சு. இது ஒரு 6 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க. இது 6 மணி நேரம் ஊறட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கிரைண்டர்லயோ இல்ல மிக்ஸி ஜார்லயோ வச்சு அரைச்சிக்கோங்க. இன்னைக்கு நான் மிக்ஸி ஜார்ல தாங்க அரைக்க போறேன். இதை நீங்க கிரைண்டர்ல கூட அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார்ல அரைக்க போறீங்கன்னா பாதி பாதி ஆக்கி அரைச்சிக்கோங்க. ஒரேடியா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க வேண்டாம். ராகி உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை சாதம் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலா சாப்பிடுற அரிசி இருக்கு பாத்தீங்களா, வெள்ளை சாதம் சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணியை ஊத்தி மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு மாவு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கணுங்க. மிக்ஸி ஜார்ல ஒரேடியா அரைக்காம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மாவும் அரைச்சாச்சுங்க. இதுல கொஞ்சமா உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு கையாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போதான் மாவு நல்லா புளிக்குங்க. இந்த மாவு நான் 10ல இருந்து 15 தோசை வந்துச்சுங்க. உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னா இந்த ரெசிபியை டபுள் ஆக்கிக்கோங்க. ஆனா மாவு எப்போதும் ஒரு 3 நாளைக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. 3 நாளுக்குள்ளேயே யூஸ் பண்ணிடுங்க. ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம இதை மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க. நான் நைட்டு ஃபுல்லா அப்படியே வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்போதான் பொங்கி வரும். மறுநாள் காலையில ஃபர்ஸ்ட் நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. இதுக்கு நான் தேங்காய் சட்னி செய்ய போறேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/4 கப் உடைச்ச கடலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு தண்ணியை ஊத்தி நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு சட்னி ரெடி ஆயாச்சு. இப்போ நமக்கு மாவு நல்லா புளிச்சிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, மாவும் நல்லா புளிச்சிடுச்சு. இது மறுநாள் காலையில மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை தோசையை சுட ஸ்டார்ட் பண்ணலாங்க. மாவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கன்சிஸ்டன்சி சப்போஸ் திக்கா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்ட் கன்சிஸ்டன்சில இருந்தது. இப்போ தோசைக்கல்ல சூடுபடுத்திக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் தண்ணியை தெளிச்சுக்கோங்க. தெளிச்சிட்டு தொடச்சி விட்டுருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சிடுங்க. அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சு தோசையை சுட ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 கரண்டி மாவு எடுத்து போட்டு ஸ்லோவா இந்த மாதிரி சுத்துங்க. ரொம்ப அழுத்தியும் பிரஸ் பண்ணாதீங்க, இல்லைன்னா கீழே தவால ஒட்டிக்கும். இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியா இருக்குங்க. உங்க குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ நாம இதுல எண்ணெயோ இல்ல நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மிதமான சூட்ல ஒரு 30 செகண்ட் அப்படியே வச்சிருங்க. நல்லா கிறிஸ்பி ஆயிட்டு வரும். உங்களுக்கே தெரியும் அது. பாருங்க, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 30 செகண்ட் வச்சிருங்க.
ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. நம்ம நார்மலா இட்லி, தோசை சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த மாரி கேழ்வரகு தோசை, கம்பு தோசைலாம் நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இந்த மாரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரா ரொம்ப மொறு மொறுன்னு கிறிஸ்பியா கேழ்வரகு தோசை நமக்கு ரெடி ஆயாச்சு. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் சூப்பராவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.